மாடு வளர்க்குற எல்லாருமே இந்த ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பா வந்து பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்க மாட்டுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும் பாதிப்பு வந்து கண்டிப்பா வந்து ஏற்படும். அது என்ன பாதிப்பு வந்து ஏற்படும் அப்படின்னா, இப்போ வந்து மாட வந்து மேய்க்க ஓட்டி போறீங்க அப்படின்னாலும் சரி, அதே மாரி இப்போ வந்து வீட்ல தான் மாடு இருக்கு அப்படிங்கிறப்ப, மாட்டுக்கு வந்து தேவையான புல்லா இருக்கட்டும், வைக்கோலா இருக்கட்டும், இல்ல தீவனமா இருக்கட்டும், எது வந்து நீங்க போட்டாலும் சரி, அந்த மாட்ட நீங்க போடுறப்ப ஏதாவது இருக்கா அப்படின்னு பாருங்க. அதாவது அதாவது கம்பியா இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணு இருக்கா அப்படிங்கிற மாரி பாருங்க. ஏன்னா, நம்ம தெரியாம நம்ம வந்து போட்டுட்டோம் அப்படின்னா, அதேமாரி மாடு வந்து ஆவால வந்து அத வந்து சாப்பிட்டுருச்சு அப்படின்னா, அந்த கம்பியா இருக்கட்டும், இல்ல முள்ளா இருக்கட்டும், ஏதாவது ஒண்ணு வந்து ஆவால வந்து சாப்பிட்டுருச்சு அப்படின்னா, அதோட குடல்ல போய் மாட்டிக்கிச்சு அப்படின்னா, அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாதிப்பு வந்து ஏற்படும். அப்படி ஆயிருச்சு அப்படின்னா, சில சமயத்தில வந்து நம்ம வந்து ஆப்பரேஷன் பண்ணி தான் அத வந்து வெளிய எடுக்கிற மாரி இருக்கும். அப்படி வெளிய எடுத்தாலும் சில சமயங்கள்ல வந்து அந்த மாடுகள வந்து கண்டிப்பா வந்து மாடு வந்து தேறவே தேறாதனால, மாடுகளுக்கு வந்து தீவனங்கள் போடுறப்போ வந்து என்ன இருக்கு அப்படிங்கிறது பார்த்து மாட்டுக்கு போடுங்க. அதேமாரி தண்ணீய தொட்டியில காட்டுறப்பயும் ஏதாவது கல்லு, குச்சி, கம்பிங்க அதாவது கிடக்குதா அப்படின்னா அதையும் பார்த்துட்டு